ஓம் சாந்தி. ஆத்ம தந்தை பரமாத்மா சிவபாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்காரு குழந்தைகளாகி நம்மை மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கா. ஸோ பாபாவை என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக வந்திருக்காரு அப்படிங்கிற இந்த ஒரு பெருமிதம், மகிழ்ச்சி, குஷி நமக்குள்ள இருக்கணும். யாருக்குள்ள இந்த ஒரு குஷி இருக்கின்றதோ அவர்களுக்கு ஒரு பொழுதுமே மரணத்தினுடைய பயம், மரணத்தினுடைய கவலை, மரணத்தினுடைய துக்கம் என்பதே ஏற்படாது. என்ன பாபா வந்திருக்காரு, என்னை கூட்டிகிட்டு போதான் வந்திருக்காரு. ஆகவே அவங்க எப்பொழுதுமே அந்த ஆன்மீக பெருமிதத்திலே இருப்பாங்க. மேலே அவங்களுடைய பார்ட் இப்போது ஹையஸ்டான பார்ட்டுங்கிறத உணர்ந்து ரொம்ப கவனமாக தன்னுடைய பாகத்தை நடிப்பதில் அட்டென்ஷன் செலுத்துவாங்க. ஏன்னா உயர்ந்த பாத்திரத்தை நடித்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேச்சு, நம்முடைய விவகாரங்கள், நம்முடைய செயல்கள் இதுவுமே ஒரு சாதாரண தன்மையாக ஆகிவிடக்கூடாது. ஒரு கவனக்குறைவின் மூலமாக நம்முடைய பேச்சு, செயல்கள் சாதாரண தன்மை வந்தால் மக்கள் நம்மளை பார்த்து கேலி செய்வாங்க. ஆகவே நான் உயர்ந்த பாத்திரதாரி என்ற அட்டென்ஷன் கொடுத்து தன்னுடைய பாகத்தை சிறப்பாக நாம் நடிக்க வேண்டும். 3/2/2022 मीठे बच्चे सदा इस रूहा में रहो, बाप हमको वापस ले जाने के लिए आया है. இனிமையான குழந்தைகளே, இந்த ஆன்மீக பெருமிதத்தில் எப்பொழுதும் இருங்கள். தந்தை வந்திருக்கின்றார் என்னை அழைத்து செல்வதற்காக. आप सबको वापस चलना है. இப்பொழுது அனைவரும் திரும்பி செல்ல வேண்டும். கேள்வி: तुम बच्चे इस समय सबसे बड़े ते बड़ा पुण्य कौन सा करते? குழந்தைகளாகிய நீங்கள் இச்சமயம் அனைவரை விட மிக உயர்ந்த புண்ணிய செயல் எதனை செய்கிறீர்கள்? उत्तर பதில்: अपना सब कुछ शिव बाबा के आगे अर्पण कर देना ஏகை போத் படா புண்ணிய ஹை. தன்னுடையது அனைத்தையும் சிவ தந்தைக்கு முன்னால் சமர்ப்பணம் செய்வது, இது அனைவற்றை விட மிக பெரிய புண்ணியம். சரண்டர் கர் பூரா ஸ்ரீமத் பர் சல்னே சே போத் ஊஞ்ச் பத் மில் ஜாதா ஹை. சமர்ப்பணமாக ஆகி முழு ஸ்ரீமத் படி நடப்பதின் மூலமாக உயர்ந்த பதவி என்பது பெறுவார்கள். அடுத்த கேள்வி: कौन-सी एक नई बात मनुष्य की बुद्धि में बहुत मुश्किल बैठती है? எந்த ஒரு புதிய விஷயம் மனிதர்களுடைய புத்தியில் புரிந்து கொள்வதில் மிகவும் கடினமாக இருக்கின்றது? उत्तर: शिव बाबा जो निराकार है, उसने ब्रह्मा की तन में प्रवेश किया, वही सबसे बड़े ते बड़ा आसामी है. சிவ தந்தை ஜோதி சுரூபமாக இருக்கக்கூடியவர் பிரம்மாவின் உடலில் பிரவேசமாகியுள்ளார். ஆகவே பிரம்மா மிக உயர்ந்ததிலும் உயர்ந்த மனிதன். உன்கோகி ஊஞ்சதா ஊஞ்ச் பார்ட். அவருடைய நாடக பாத்திரம் உயர்ந்ததிலும் உயர்வானது. நயி பாத் மனுஷன் கி புத்தி போத் முஷ்கில் பைட்தா. இது ஒரு புதிய கருத்து. ஏன்னா எந்த வேத சாஸ்திரங்களில், புராணங்களில், மற்ற எந்த தர்ம நூல்கள்லேயும் பரமாத்மா நிராகாரமானவர் ஒரு மனித சரீரத்தில் பரகாய பிரவேசம் செய்வதை பற்றிய தெளிவான விளக்கம் இல்லை. அதனால் இது ஒரு புதிய விஷயம். இந்த புதிய விஷயத்தை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். கீத் எக்கோர் ஆயா ஆஜ் சவேரே. யார் வந்தார் இன்று அதே காலையில்? காலையில் நம்ம கண் திறந்த உடனே முதல் நம்முடைய மனதில் நினைவில் யார் வருகின்றார் என்று பார்க்கணும். ஓம் சாந்தி. शिव बाबा बैठकर अपने बच्चों को समझाता है. शिव बाबा அமர்ந்து தன்னுடைய குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். बच्चे तो समझ गए कि शिव बाबा निराकार है, हम आत्मा भी निराकार है. குழந்தைகளாகி நாம் புரிந்து கொண்டோம், சிவ தந்தையும் ஜோதி சுரூபமானவர், ஆத்மாக்களாகி நாமும் ஜோதி சுரூபமாக இருக்கின்றோம். உன்கோ ஹி பைட் சம்ஜாதா ஹை.
குழந்தைகளுக்கு தான் தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். யுக்தி சிர்ஃப் ஏக் பாப் கே பாஸ் ஹை. இம்மாதிரியான யுக்திகள் ஒரே ஒரு தந்தை கிட்ட தான் இருக்கு. பாப் வைட் சம்ஜத்தி பகவான் கிஸ்கே சாத் பாத் கர்த்தா. பாபா பகவான் யார்கிட்ட உட்கார்ந்து பேசுறாருங்கிறது புரிய வைக்கிறார். யார்கிட்ட பேசுறாரு? ஜோதி சுரூபமான நிராகாரமான தந்தை, ஜோதி சுரூபமான நிராகாரமான ஆத்மாக்கள் பிரம்மாவனுடைய குழந்தைகள் கிட்ட தான் பேசுறார். अपने बच्चे आत्माओं के साथ யார்கிட்ட பேசுறாரு? தன்னுடைய குழந்தைகள் ஆத்மாக்களிடம் பேசுகின்றார். बच्चे भी जानते और बाप भी जानते. குழந்தைகளும் புரிந்து கொண்டோம், தந்தையும் புரிந்துள்ளார். ஆத்மா ஷரீர் பிகர் तो कुछ कर न सके. ஆத்மா ஷரீரம் இன்றி எந்த ஒரு செயலும் செய்ய இயலாது. ஷரீர் துவராகி சுந்தி ஹே. ஷரீரத்தின் மூலமாகத்தான் கேட்கின்றது. ஏக்கி एक सत्संग है जिसमें परमपिता परमात्मा बैठ समझाता है. இந்த ஒரே ஒரு சத்சங்கத்தில் தான் ஸ்வயம் பரம்பிதா பரமாத்மாவே அமர்ந்து புரிய வைத்து கொண்டிருக்கின்றார். ஜோபி சபி ஆத்மா ஹே. மற்ற அனைவருமே ஆத்மாக்கள் தான். உன் சப்கோ சாத் லே ஜானா ஹே. இப்பொழுது அனைவரையும் தன்னுடன் அழைத்து செல்கிறார். கியூங்கி ஏன் அழைத்து செல்கிறார்? ட்ராமா க சக்கர பூரா ஹுவா ஹே. பாபா கூட்டிட்டு போகிறதுக்கு ரீசன் சொல்கிறார். இத்தனை காலம் வரல, இத்தனை காலம் நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கு உண்டான வழி சொல்ல. இப்போ மட்டும் ஏன் சொல்கிறாருன்னா, நாடக சக்கரம் முடிவடைய போகின்றது. ஏ சாரி பாரத்வாசியோं की बात. இவை அனைத்தும் பாரதவாசிகளுக்கு உண்டான விஷயம். बाबा आते ही भारत में और भारतवासियों को कहते बच्चे तुमने सबसे जास्ती पाठ बजाया. பாபா வருவதும் பாரதத்தில்தான். பாரதவாசிகள் கிட்ட தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? குழந்தைகளே, நீங்க தான் இந்த உலக நாடகத்தில் அதிகமான பாகத்தை நடித்துள்ளீர்கள். தும்ஹி சத்தியமேசோ தேவி தேவதா தே. நீங்க தான் சத்தியுகத்தில் தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். அப் சூத்ர பனேஹோ. இப்பொழுது சூத்ரர்களாக ஆகிவிட்டீர்கள். பிர்சே தும்கோ படாக்கர் தேவி தேவதா பன. மீண்டும் நான் உங்களுக்கு பாடத்தை கற்பித்து தேவி தேவதைகளாக ஆக்குகின்றேன். அவரோங்கோ கைசே படாயிங்க. மற்றவர்களுக்கு எப்படி பாடம் சொல்லி தருவாரு? ஆத்ம குழந்தைகளுக்கு தான் பாடம் சொல்லி தரார். கீதா பி பாரத் கா ஹி ஹே. கீதை கூட பாரத தேசத்தினுடையது. ஹரேக் அப்னா அப்னா புஸ்தகைனா ஒவ்வொரு தர்மத்தினருக்கும் அவரவர்களுக்கென்று மத நூல் இருக்கும். ஜோபி தரம் பிதா ஆயாக வக்ஸ மனுஷே. எந்த ஒரு தர்ம தலைவர்கள் வந்திருந்தாலும் அவங்க எல்லாமே ஆத்மாக்கள் தானே தவிர பரமாத்மா அல்ல. அதனால் அவர்களை மனிதர்கள்னு சொல்கிறார். உன்கோ அப்பனா அப்பனா ஷரீர் ஹே. அவர்களுக்கென்று ஷரீரமும் இருக்கு. ஏகே சபி ஆத்மா கா நிராகார் ஃபாதர் ஹே ஜோ நாலேஜ்ஃபுல். ஆனால் இவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையானவர், ஜோதி சுரூபமாக இருக்கின்றார். அவர்தான் ஆத்மாவின் தந்தை, ஞானம் நிறைந்தவர். ட்ராமா கே ஆதி மத்தியந்துக்கு ஜான்தா ஹே. நாடகத்தின் ஆரம்பம், இடை, இறுதியை அறிந்துள்ளார். பாப் கோ படானா பி தும் பச்சோं को ही है. பாபா குழந்தைகளாகிய நமக்கு தான் பாடத்தை கற்பிக்கின்றார். கியூங்கி ஏன் நமக்கு கற்பிக்கின்றார்? தும்ஹி சக்கரவர்த்தி ராஜா பிர்சே பன்னே வாலே. நீங்கள்தான் மீண்டும் சக்கரவர்த்தி ராஜாக்களாக ஆகக்கூடியவர்கள். சபி தோ மனுஷே தேவதா நஹி பனே. அனைவருமே மனித நிலையிலிருந்து தேவதைகளாக ஆக மாட்டாங்க. जो भी पहले देवी देवता धर्म वाले होगा उनको ही फिर सैप्लिंग लगेगा. யார் முன்னாடி தேவி தேவதைகளாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த தேவதா ஆத்மாக்களுக்கு தான் இப்போ பாபா என்ன பண்ணுறாரு? நாற்று நடுதல் செய்கிறாரு. जब देव देवता धर्म की पूरी स्थापना हो जाएंगे तो फिर और सब मत मत विनाश हो जाए. எப்போ மீண்டும் அந்த தேவி தேவதா தர்மம் அந்த ஸ்தாபனை காரியம் முழுமையாக நடைபெற்று விடுகின்றதோ
மற்ற எல்லா மதங்கள் விநாசமாயிடும். சபி ஆத்மாவுக்கு பாப் வாபஸ் லே ஜாய். அனைத்து ஆத்மாக்களையும் தந்தை வீட்டுக்கு அழைத்து செல்கிறார். बाप आते ही पति दुनिया में आकर सबको वापस ले जा. தந்தை வருவதே பதீத உலகத்தில் அனைவரையும் அழைத்து செல்வதற்கு. बच्चे जानते जो सहज राज्यों हम कल पहले भी सीखे थे वह अब सीख रहे हो. குழந்தைகள் நாம் இப்போ தெரிஞ்சிட்டோம். என்ன தெரிஞ்சிட்டோம்? இந்த சகஜமான ராஜயோகத்தை நாம் கல்பத்திற்கு முன்னால் கற்றிருந்தோம், இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கின்றோம். வினாஷ் நஸ்திக் ஆயேகா தோ சப்கா ஆங்கு குலேகா. வினாசம் என்பது அருகாமையில் வரும்போது மற்ற எல்லாருடைய கண்கள் திறக்கப்படும். அபி तो सिर्फ तुम ही निश्चय करते हो परमपिता परमात्मा इस तन में प्रवेश होता है. குழந்தைகளாகிய உங்களுக்கு தான் இப்போ நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? ஏன்னா இது ஒரு புதுமையான விஷயம். நிராகாரமான தந்தை பிரம்மா சரீரத்தில் வந்துள்ளார் என்பது நமக்கு தான் நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம தான் ராஜ்யோகத்தை கற்றுக்கொண்டிருக்கின்றோம். நாம் தான் மீண்டும் தேவதையாக போகிறோம். மற்ற எல்லா ஆத்மாக்கள் இறுதி நேரத்தில் கண் திறப்பாங்க. ஆனால் அப்போ முயற்சி செய்ய டைம் இருக்காது. அதனால் பாபா அவர்களை வீட்டுக்கு அழைத்து செல்வார். गाते भी है गाइड अथवा लिबरेटर आएंगे जो सबको दुख से लिबरेट कर ले जाएंगे. பாடல் கூட பாடி உள்ளாங்க. கைடு அல்லது லிபரேட்டர் வருவார். அவர் அனைவரையும் துக்கத்திலிருந்து விடுதலை செய்து அழைத்து செல்வார். एक जो ब्रह्मा है उसमें परमपिता परमात्मा ने प्रवेश किया. இந்த பிரம்மாவின் உடலில்தான் परमपिता परमात्मा प्रवेशमाही உள்ளார். ये कितने बड़े से बड़े आसामी हो गया. स्वयं भगवाने இவருடைய உடல்ல பிரவேசமாயிருக்காருன்னா அப்போ இவர் எவ்வளோ உயர்ந்த மனிதன். बच्चों को इतना रूहा में रखना हम बाप हमको लेने आया है. நமக்கும் அந்த பெருமிதம் இருக்கணும். இப்போ தந்தை வந்துட்டாரு என்னை அழைத்து செல்வதற்காக. கத்தை முஜே யாத் கரோ. அதனால் சொல்கிறார் என்ன நினைவு செய்யுங்கன்னு. उस रिगार्ड से बहुत मुश्किल कोई देखते हैं. பிரஜாபிதா பிரம்மாவை குழந்தைகள் அந்தளவுக்கு ரெஸ்பெக்டோட பார்க்கணும். ஒரு சிலர் தான் அந்த மரியாதை என்பது பிரம்மாவுக்கு கொடுக்குறாங்க. யார் பரமாத்மா இவருடைய உடலை வந்திருக்காருன்னு புரிஞ்சுட்டாங்களோ. பகவான் கி கித்னி மகிமா ஹே. பகவானுக்கு எவ்வளோ மகிமை இருக்குது. वही सर्वशक्तिवान दूसरा कोई इतनी महिमा है नहीं. அவர் தான் சர்வசக்திவான், மற்ற யாருக்கும் அவ்வளோ மகிமை இல்லை. இத்தனி ரெகார்ட் தும் பச்சோங்கும் ரஹ்னா. சிவ பாபாவுடைய மகிமை எவ்வளோ உயர்ந்ததோ, அவர் உடலில் வந்திருக்கார் அப்படின்னா இவருக்கும் நாம் என்ன பண்ணோம்? அவ்வளோ உயர்ந்த மரியாதை கொடுக்க வேண்டும். संकटन में तुम जब बैठते हो तो याद अच्छी रखती है, फिर इधर उधर जाते तो वह याद रहना मुश्किल है. நீங்கள் ஒரு குழுவோட யோகத்தில் அமர்ந்திருக்கும்போது பாபா நினைவு மிக நன்றாக வருது. அதுக்கப்புறம் அங்கெங்கே போகும்போது என்ன ஆயிடுது? நினைவுகள் பலவிதமாக மாறிடுறது. நினைவு செய்ய கஷ்டமாயிடுது. गड़ी गड़ी अपने को देही अभिमानी समझो तब बाप को याद कर सक. அதனால் பாபா என்ன சொல்கிறார்? அடிக்கடி நான் ஒரு ஆத்மா. இந்த ஆத்மா உணர்வு இருந்தாதான், ஆத்மா பயிற்சி செய்தாதான், ஆத்மாங்கிற எண்ணம் இருந்தாதான் உங்களுக்கு பாபா நினைவு வரும். ஐசே பாப் கே சாத் படா ரிகார்ட் சே சல்னா படே. ஸோ நம்முடைய தந்தை எப்படிப்பட்ட தந்தை? அந்த தந்தைக்கு நம்ம என்ன பண்ணோம்? மரியாதை கொடுக்க வேண்டும். परंतु बाबा साधारण होने के कारण वह रिगार्ड नहीं रखते. பிதாஸ்ரீ பிரம்மாவுக்கும் நாம் உயர்ந்த ரெஸ்பெக்ட் கொடுத்தோம். பாபா ஒரு வானில் சொல்கிறார், இதுதான் உண்மையான சிவாலயம்னு சொல்கிறார். சிவ பாபா இவருடைய உடலில் தான் வந்திருக்கார், அதனால் இதுதான் உண்மையான சிவாலயம்ங்கிறார். அப்போ சிவன் கோவிலுக்கு பக்தர்கள் எவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ உண்மையான சிவன் கோவில் பிரம்மா சரீரம். ஆதலால் நம்ம என்ன பண்ணோம்? பிரம்மா பாபாவுக்கு
மரியாதை தர வேண்டும். ஆனால் பிரம்மா சாதாரணமாக இருக்கக்கூடிய காரணத்தினால சில குழந்தைகள் பாபாக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கறதில்ல. समझते भी है बाबा कालों का काल है. ये शिव बाबा जिसको तुम बाप दादा कहते हो ये सबको साथ लाई जाएंगे. शिव बाबा காலனுக்கெல்லாம் மிகப்பெரிய காலன். அந்த பாபா இவருடைய உடல் இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்கிறோம், ரெண்டு பேரையும் சேர்த்து பாப் தாதான்னு சொல்கிறோம். பாப் தாதா நம் அனைவரையும் அழைத்து செல்கிறார். बाबा को ऊंचता ऊंच पाठ मिला हुआ है जिसको सारी दुनिया याद करती. பாபாவுக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்ட் கிடைத்திருக்கின்றது. அதுதான் முழு உலகத்தினர் நினைக்கிறாங்க. ஆத்மா क्या चीज है ये कोई और बता न सके. ஆத்மா என்றால் என்ன, இதை பற்றி வேற யாரும் தெளிவாக சொல்ல முடியாது. கத்தினா லிங்குகை, அதை ஒரு லிங்கமாக காட்டிடுறாங்க. பூஜா तो शिवलिंग की होता है. शिवलिंगத்துக்கு பூஜை செய்கிறாங்க. हम भी लिखते हैं ज्योतिर्लिंगम. நாம் கூட எழுதும்போது ज्योतिर्लिंगம்னு எழுதுகிறோம். परंतु वास्तव में इतना बड़ा है नहीं. ஆனால் உண்மையிலே பாபா லிங்கம் போன்ற ஒரு பெரிய உருவம் அல்ல. एक तो स्टार मिसल है. அவர் ஒரு நட்சத்திரம் போல் ஜொலிக்கின்றார். इनमें ही सारा पाठ भरा हुआ है. அந்த நட்சத்திரத்துக்குள்ளதான், அந்த புள்ளிக்குள்ளதான் முழு நாடக பாத்திரம் பதிவாகி உள்ளது. एक भी किसको बुद्धि में नहीं आएगा. இதெல்லாம் யாருடைய புத்தியிலையும் புரிந்து கொள்வதில்லை. जब सुनेंगे आत्मा स्टार परमात्मा स्टार तो वंडर खाएंगे कितना वक्त ताकतवान है इसमें प्रवेश होता है जो पूरा 84 जन्म लेते हैं. ஆத்மா ஒரு நட்சத்திரம் போன்று இருக்கின்றது, பரமாத்மாவும் ஒரு நட்சத்திரம் போல் இருக்கின்றது என்று சொன்னால் ஆச்சரியப்படுறாங்க. மேலும் அவ்வளோ சக்தி நிறைந்தவர் இவருடைய உடலில் பிரவேசமாக இருக்காராம். இவர் கம்ப்ளீட் 84 பிறவி எடுத்திருக்காரு. உஸ்மை பைட் சாரி நாளே தித்தி தும் ஆத்மா ஹோ. ஆக இவருடைய உடலில் முழுமையான ஞானத்தை நமக்கு பாபா கற்பிக்கின்றார். மேலும் ஆத்ம ஞானம் தர்றாரு. துமாரை 84 ஜென்மம் அப்பூரி ஹுயி ஹே. உங்களுடைய 84 ஜென்மம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது. அப் முஜே யாத் கரோ தோ விக்ரம் வினாஷ் ஹோகா. இப்போ நீங்கள் என்ன நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் அழிஞ்சிடும். अभी तो बच्चों को ख्याल में आता है आत्मा कितनी छोटी बिंदी है. இப்போ குழந்தைகளுக்கு சிந்தனைகள் வருகின்றது. என்ன சிந்தனை? நான் ஆத்மா நட்சத்திரம் போன்று புள்ளியாக இருக்கிறேன். உஸ்மே 84 ஜென்மம் का पार्ट. அதில் 84 ஜென்மத்தினுடைய பாகம் இருக்கு. अपने समय पर एक्यूरेट रिपीट करना है. ஸோ யாருக்கு என்ன பார்ட் பதிவாகி உள்ளதோ அந்த பதிவாகி உள்ளபடி அவங்கவுங்க தன்னுடைய பாகத்தை ரிப்பீட் பண்ணுறாங்க. பரந்து சிவ் பாபா கா சப்சே ஊஞ்சா பார்ட். ஆனால் அனைவரை விட உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்ட் சிவ் பாபாவுடையது. ஜெய்சே ட்ராமாமா ராஜா ராணிக்கு ஊஞ்ச் பார்ட் மில்தா ஹேனா. எப்படி நாடகத்தில் ராஜா ராணி பார்ட் உயர்வானது. एक भी बना बनाया ड्रामा जो रिपीट होता ही रखता है. और तुम बच्चे एक भी जानते हो ऊंचते ऊंच पार्ट मिला हुआ है. तुमको भी सारी बेहद की ड्रामा बुद्धि में है. ஆக இந்த நாடகம் எப்படிப்பட்ட நாடகம்? பனா பனாயா, ஆனது ஆக்கப்பட்ட ஒரு நாடகம். அது ரிப்பீட் ஆகின்றது. ஆகவே நாம் தெரிஞ்சிட்டோம், நம்முடைய தந்தை உயர்ந்ததிலும் உயர்ந்தவர். அவருடைய பார்ட் மிக மிக உயர்வானது. என நாம் குழந்தைகள் இந்த எல்லையற்ற நாடகத்தை புரிந்து கொண்டோம். பாபா சுப்ரீம் சோல் கேசே சாதாரண தன்மை பிரவேஷ்கர். அவருடைய பேரே என்ன? சுப்ரீம் சோல், பரம் ஆத்மா. ஸோ பரம் ஆத்மா எப்படி சாதாரண உடலில் பிரவேசமாயிருக்காரு? शास्त्र में तो अर्जुन की रथ घोड़ा गाड़ी बना दिया है. சாஸ்திரத்தில் அர்ஜுனுடைய ரதம் என்று குதிரை வண்டியை காட்டியிருக்காங்க. ரத்துக்கு அர்த்த கித்னா படா. ரதம் என்பதனுடைய பொருள் எவ்வளோ உயர்வானது. ஏஹே உன்கா ரத். பிரம்மாவின் உடல் தான்
परमात्माவுடைய रथम। परमपिता परमात्मा खुद कहते मैं इनमें प्रवेश कर तुमको सभी बातें समझाता। परमपिता परमात्मा स्वयं கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? நான் இவருடைய உடலில் பிரவேசமாகி உங்களுக்கு அனைத்து விஷயங்களும் புரிய வைக்கின்றேன். ये ज्ञान की बातें कोई शास्त्र आदि में नहीं. இந்த ஞான கருத்துக்கள் எந்த சாஸ்திரத்தில் உள்ள புத்தகங்கள் இல்லை. शिव बाबा ने ब्रह्मा की तन में प्रवेश किया है. शिव बाबा ब्रह्माவுடைய உடலில் பிரவேசமாகியுள்ளார். ये बिल्कुल नया बात होने के कारण किसकी बुद्धि में बैठता नहीं. இது புதிய கருத்தாக உள்ள காரணத்தினால அநேகருடைய புத்தியில புரிந்து கொள்வதில்லை. अब बाप कहते बच्चे देही अभिमानी बनो. இப்போ பாபா நமக்கு என்ன சொல்றாரு? குழந்தைகளே, ஆத்மா என்ற எண்ணத்தில் இருங்கள். आप तुमको परमपिता परमात्मा पढ़ाता. இப்பொழுது குழந்தைகளாகி நமக்கு பரம்பிதா பரமாத்மா படிப்பு கற்பிக்கின்றார். உன்கோ ஹி யாத் கர்னா. அவரைத்தான் நாம் நினைவு செய்ய வேண்டும். வக் இஸ் தன்மே பைட்டா ஹே. அவர் இப்போ இந்த உடலில் அமர்ந்துள்ளார். இன்கோ தோ தும் தாதா கத்தியனா. இவரை நாம் தாதா, தாதா என்றால் மூத்த சகோதரன். ஏக் பாப் தாதா தோனோ கம்பைன் ஹி. சிவ தந்தை பிரம்மா என்ற மூத்த சகோதரன் உடல்ல வந்துள்ளதுனால ரெண்டு பேரையுமே இணைந்து பாப் தாதா என்று அழைக்கின்றோம். தும் பாப் தாதா க புலாத்தே ஹேனா. பலே பாப் ஃபிர் தாதா. பாப் தாதா என்று நாம் அழைக்கின்றோம். பாபா சிவன், தாதா பிரம்மா. फिर एक तुम्हारा माँ भी है. பின்னர் இவர் உங்களுடைய தாயாகவும் இருக்கின்றார். एक गुही बातें समझाता है. இந்த ஆழமான கருத்துக்களை பாபா புரிய வைக்கிறார். एक है ब्रह्मपुत्रा नदी, एक सागर नहीं है. இவர் பிரம்மபுத்திரா நதி, இவர் கடல் கிடையாது. बड़े ते बड़ा नदी इनको ही कहेंगे. இவர்தான் பெரிய நதியாகவும் உள்ளார். फिर है सरस्वती. அதன் பிறகு சரஸ்வதி. तुमको ज्ञान सागर से निकली हुई ज्ञान गंगा. நீங்கள் ஞான கடலிலிருந்து வெளிப்பட்ட ஞான கங்கைகள். உன்கோனே फिर चित्र बना दिया. அவங்க பக்தியில் ஸ்தூல ரீதியில் இருக்கக்கூடிய கங்கை நதிகளை காட்டிட்டாங்க. பிரம்மபுத்திரா கஹா से निकली ये उनको क्या पता है. இந்த பிரம்மபுத்திரா நதி என்பது எங்கிருந்து உற்பத்தியானதுன்னு அவங்களுக்கு தெரியாது. फिर सिंधी सरस्वती का भी नाम है. சிந்து சரஸ்வதியினுடைய பெயரும் இருக்கின்றது. குச் ந குச் தோடா பௌத் சாஸ்திரமே ஹே. சாஸ்திரத்தில் ஒரு சில கருத்துக்கள் எழுதப்பட்டிருக்கு. ஆத்மா ஹி பாவன், ஆத்மா ஹி பதீத்பன். ஆத்மாதான் பாவனமாகின்றது, ஆத்மாதான் பதீத்தமாகுது. ஷரீர் கிளியே நகி கஹா ஜாத்தா ஹை. ஷரீரத்துக்காக சொல்ல முடியாது. ஆத்மா கிளியே கத். இது ஆத்மாவுக்காகத்தான் கூறப்படுகின்றது. இச்சமய பிரிய சபி பதீத் ஹே. இச்சமயம் அனைவரும் பதீத்தமாக இருக்காங்க. ஷரீர் தோ கிஸ்கி பவித்ர நகி. யாருடைய சரீரமும் தூய சரீரம்னு சொல்ல முடியாது. சபி பாப் ஆத்மா ஹை. அனைவருமே பாபாத்மாக்கள். சப்சே ஜாஸ்தி புண்ணிய ஆத்மா தும் பந்தி ஹோ. அனைவரை விட அதிகமாக புண்ணிய ஆத்மாக்கள் நீங்கள் தான் ஆகிறீர்கள். சப் குச் சிவ பாபா கோ சரண்டர் கர்த்தே. அனைத்தையும் சிவ தந்தையிடம் அர்ப்பணம் செய்கிறீர்கள். சிவ பாபாட்ட நாம் எல்லாமே சரண்டர் பண்ணுறோம். ஐசே बहुत होता है, एक एक चीज சரண்டர் कराते हैं. ஒரு சிலர் அப்படி இருக்காங்க, ஒவ்வொரு பொருளாக சமர்ப்பணம் பண்ணுறாங்க. லோப் கோ சரண்டர் கரோ, ஃபலானா சீஜ் சோடு. பேராசையை சரண்டர் பண்ணும், இந்த பொருளை சரண்டர் பண்ணுங்கிறார். யஹா தும் ஜப் பாபா கே பனே தோ சப் குச் பாப் கோ சரண்டர் கர்த்தே. இங்கு நீங்கள் பாபாவுடைய குழந்தைகளாக ஆகிய பின்னர் பாபாட்ட எல்லாமே சரண்டர் பண்ணுறீங்க. பாபா ஃபிர் எவேஜ் தேத். பாபா இதற்கு வட்டியும் முதலமாக நமக்கு கொடுத்துடுவார். जो जितना श्रीमत पर चलते सरेंडर करते उतना ही उनका दर्जा मिलता है.
யார் எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கின்றார்களோ, சமர்ப்பணம் ஆகின்றார்களோ, அந்த அளவுக்கு அவர்களுக்கு பதவி கிடைக்கும். முக்கிய சிவ பாபா கோ யாத் கர்னா. முக்கியமானது என்ன? சிவ தந்தையை நினைவு செய்ய வேண்டும். சிவ பாபா யஹா ஆத்தேகே படானே. சிவ தந்தை இங்கு வருவதே பாடம் கற்பிக்க. சாரா தின் தோ இஸ்மே நஹி பைட் ஜாயேகா. சிவ பாபா எப்போ வேணுமோ பிரம்மா சரீரத்தில் ஒரு செகண்டில் வருவார், ஒரு செகண்டில் போயிடுவார். 24 மணி நேரம் இவருடைய உடல்லே இருப்பாருன்னு சொல்ல முடியாது. செகண்ட் கி பாத் ஹைனா, ஒரு செகண்டுக்குண்டான விஷயம். தும் யாத் கரோ அவர் ஆஜாய். நீங்கள் நினைவு செய்தீங்கன்னா நான் வந்துடுவேங்கிறார். தும் சமஸ்தே ஹோகா பாபா சதைவ் யஹா ஹை, பரந்து ஏ குத் பி பூல் ஜாத். நீங்கள் நினைக்கிறீங்க பிரம்மாவுடைய சரீரத்தில் சதா சிவ பாபா இருக்கார். ஆனால் இவரே என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் மறந்துடுறேன். इस समय बाप खुद कहते मैं सबको लेने आया. இந்த நேரம் பாபா ஸ்வயம் சொல்கிறாரு, என்னன்னு, நான் உங்கள் அனைவரையும் அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். விவேக் பி कहते विनाश तो जरूर होना. ஆகவே நம்முடைய விவேகம் என்ன சொல்லுது? அவசிய விநாசம் ஆகியே தீரும். अब तो बहुत मनुष्य हो गया. ஏன்னா இப்போ ஜனத்தொகை ரொம்ப அதிகமாயிடுச்சு. விநாஷ் கி கூப் தயாரியா ஹோ ரஹா ஹே. விநாசத்துக்குண்டான ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய பாம்ஸ் எல்லாம் இன்வென்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. எக் பி தும் ஜான்தே ஹோனா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க. பாக்கி और बल कहते विनाश होगा परंतु उसके बाद क्या होगा एक नहीं जानते. அநேகர் விநாசாகுங்கிறது புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் விநாசத்துக்கு அப்புறம் என்ன இருக்குங்கிறது தெரியல. துமாரா மேபி நம்பர் வார் சாந்தி. குழந்தைகளாகி உங்களுக்குள்ள கூட வரிசை பிரகாரமாகத்தான் புரிந்து கொள்ளுறீர்கள். பாபா ஆயா ஹே ராஜதானி ஸ்தாபன் ஹோ ரஹி ஹே. பாபா வந்துள்ளார், ராஜதானி ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது. ஹம் பி பாபா கே சாத் சர்வீஸ் மே மதத்கார். நாமும் பாபாவுடன் சேவையில் உதவியாளர்களாக இருக்கின்றோம். கண்டோங்கோ ஃபூல் பனரா, முட்களை மலராக மாற்றி கொண்டிருக்கின்றோம். பக்தி மார்க்கோ பாப்கோ ஜான்தே நஹி. பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் இன்னும் தந்தையை அறியாமல் இருக்கிறார்கள். ஆர் கஹே சாஸ்திர பढ़ने से परमात्मा से मिलने के रास्ता मिलता है तो पहुंच जाना चाहिए. சாஸ்திரங்கள் படிப்பதின் மூலமாக பரமாத்மாவை அடைந்து விடுவோம் அப்படின்னா, அப்போ இவ்வளோ பக்தி செய்கிறாங்க, பரமாத்மா போய் அவங்க அடையணும். அர் கஹே பரந்து பாப் கஹே வாபஸ் கோய் பி பரந்தாம் கயா நஹி. இந்த மாதிரி சொல்கிறாங்களே தவிர, ஆனால் யாருமே பரந்தாமம் வாபஸ் திரும்பி வரலன்னு பாபா சொல்கிறாரு. கை சமஸ்தே நயி துனியா ஃபிர் நயே சிர் உற்பன்ன ஹோகா. ஒரு சிலர் சொன்னாங்க, புதிய உலகம் அப்படின்னா ஏதாவது புதுசாக உலகம் மீண்டும் வரும்னு நினைக்கிறான். உன்கி துனியா மிம்மத் மத்தாந்தர் ஹே. இந்த உலகத்தில் அநேக விதமான வழிமுறைகள் உள்ளன. பாப் கேத்தி சப் அசத்தியே. பாபா சொல்கிறார் எல்லாமே பொய்யானது. சத்திய போல்னேவாலா ஏக் பாப். சத்தியத்தை கூறக்கூடியவர் ஒரே ஒரு பாபா தான். கத்தினா சத் ஸ்ரீ அகால மூரத். ஆகவே அவருடைய மகிமை என்ன? சத் ஸ்ரீ அகால மூர்த்தி என்று மகிமை பாடியிருக்காங்க. சபி ஆத்மாயே அகால் மூர்த். அனைத்து ஆத்மாக்களும் அகால மூர்த்திகள். தோ சத் ஸ்ரீ அகால் ஏக் ஹே. ஆத்மாக்கள் எல்லாமே அழிவற்றுதான். ஆனால் சத் ஸ்ரீ அகால மூர்த்தின்னு யாரும் சொல்ல முடியும்? ஒரே ஒரு பரமாத்மாவை. பாக்கி சப் அசத் அர்த்தா ஜூட் ஹே. மற்ற அனைத்தும் அசத்தியமானது, பொய்யானது. सत्य ज्ञान की बातों के लिए कहा जाता है, ईश्वर के लिए जो ज्ञान देते वक्त सब झूठ है. சத்தியமான ஞானம் என்பது ஒரே ஒரு சத்திய தந்தை தான் சொல்றார். மற்றவங்களாம் ஈஸ்வரன் பரமாத்மா பற்றி சொல்லக்கூடிய வழிமுறைகள், ஞானம் எல்லாமே பொய்யான கருத்துக்கள். गार्डी नॉलेज एक गाढ़ ही आकर देते.
இந்த காட்லி நாலேஜுங்கிறது ஒரே ஒரு காட் வந்து தான் கொடுக்குறாரு. தும் பச்சோங்கோ யாத் ரக்னா எக் ட்ராமா பூரா ஹோத்தா ஹே. குழந்தைகள் நாம் புரிஞ்சுக்கணும், இந்த நாடகம் முடிவு பெறப்போகுது. அபி ஹம்கோ வாபஸ் ஜானா, இப்போ நான் மீண்டும் வாபஸ் திரும்பி போகணும். जैसे नाटक की जब पिछाड़ी होते तो एक्टर समझते अब नाटक पूरा होगा, हम सब घर जाएंगे. நாடகத்தில் அந்த நாடகம் முடியக்கூடிய தருணம் வரும்போது அந்த நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கக்கூடிய நடிகர்கள் அனைவருடைய புத்தியில் என்ன இருக்கும்? நாடகம் முடிய போகுது, நம்ம வீட்டுக்கு திரும்பி போகணும். हम सब एक्टर्स है, हमको भी नॉलेज को पता होना चाहिए, अब बाकी थोड़ा समय है. அதே போல் நாமளும் இந்த நாடகத்தின் நடிகர்கள். ஆகவே நமக்கு இந்த ஞானம் புரிஞ்சுக்கணும், என்னென்னு இன்னும் கொஞ்ச காலத்தில் நம்ம திரும்பி போக போகிறோம். பாபா ஆயாகே சபி ஆத்மாவுக்கு லே ஜாய். பாபா வந்திருக்கிறதே இதற்காக, அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வதற்காக. परंतु कब ले जाएंगे नहीं बताते क्योंकि ड्रामा है ना. ஆனால் எப்பொழுது அழைத்து செல்வார் பாபா? ஒரு நாளும் இந்த தேதியில் இந்த நேரத்தில் நான் எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பாபா சொல்லவே இல்லை. ஏன்னா ட்ராமா. இப்போ ட்ராமாவுடைய சீக்ரெட் டைரக்டர் சொல்ல மாட்டார். அச்சானக் ஹி சப் குச் ஹோத்தார். எது நடந்தாலும் அச்சானக், திடீர்னு தான் நடக்குது. जितना हो सके औरों को भी समझानी देनी है. எவ்வளோ முடியுமோ இதை நீங்கள் மற்றவர்களுக்கும் புரிய வைங்க. और इतनी नहीं समझते एक राइट है, परंतु कहने वाला ज़रूर समझते तब तो कहते हैं ना. இதுதான் சத்தியமானது அப்படிங்கிறது அவங்க புரிந்து கொள்வதில்லை. बच्चों को समझाना हद की बाप से तो जन्म जन्मांतर वसा लेती है. குழந்தைகள் நீங்கள் புரிய வைக்கணும், எல்லைக்குட்பட்ட தந்தைகிட்டிருந்து பல பிறவிகளாக நாம் ஆஸ்தியை பெற்றோம். பெய்ஹத் கா பாப் சே வர்சால். இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தையிட்டிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொள்ளுங்கள். தீர் உன்கோ லஹங்கி ஜின்ஹோனே கலா பहले लिया होगा. யாருக்கு இந்த ஞானம் அம்பு போல பதியும்னா, யார் கல்பத்துக்கு முன்னாடி பெற்றார்களோ அவர்கள்தான் ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. तुम बच्चे घड़ी घड़ी याद करो तो अब हमको शांतिधाम घर जाना. குழந்தைகளாகிய நீங்கள் இப்போ அடிக்கடி நினைக்கணும், என்ன நினைக்கணும்? நான் என்னுடைய சாந்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும். गवर्नमेंट के सर्वेंट 8 घंटा सर्विस करते, तुम भी 8 घंटा तक याद की यात्रा बढ़. அரசாங்கத்தில் சேவை செய்யக்கூடியவங்க கூட அவங்க தன்னுடைய 8 மணி நேரம் சர்வீஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பாபா என்ன சொல்கிறாரு? 8 மணி நேரம் நாம் நினைவு யாத்திரை செய்ய வேண்டும். अंत में तुम 8 घंटे सर्विस में रहेंगे. கடைசி நேரம் வர வர நீங்கள் குழந்தைகள் இந்த சேவையில் 8 மணி நேரம் ஈடுபட வேண்டும். தப் ஹர் பூரா வர்ஷா லே. 8 மணி நேரம் பாபா சேவையில் நீங்கள் ஈடுபட்டாதான் பாபாயிட்டிருந்து முழு ஆஸ்தி பெற முடியும். சப் தோ நஹி கர் சகே. எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. பல் கோய் ஜோர் சே புருஷா கர்த்தே பரந்து ஃபிர் தக் ஜாத். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு உற்சாகத்தில் ஒரு உத்வேகத்தில் ரொம்ப வேகமாக முயற்சி செய்வாங்க, அப்புறம் திடீர்னு டக்குன்னு கலைப்படைஞ்சிடுவாங்க. மஞ்சில் படி பாரி. ஏன்னா நம்முடைய குறிக்கோள் ரொம்ப உயர்வானது. பச்சே ஜான்தே பாப் சபே ஆத்மா கோ லே ஜானா. குழந்தைகள் தெரிஞ்சிட்டோம், பாபா அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வார். கபி கபி இஸ் பிரம்மா கோ பி கியா லாத்தா ஹே, பஸ் அப் தோ சப்கோ வாபஸ் லே ஜானா. சில நேரம் பிரம்மா பாபா கூட எண்ணம் வருதாமா, என்ன எண்ணம் வருதாமா? பஸ் இப்போ எல்லாரையும் நம்ம திருப்பி கூட்டிகிட்டு போயிடுவோம். பாபா கி சன்ஸ்கார் இன்மே பர்த்தா ரத்தா. ஷிவ் பாபா கிட்ட என்ன சன்ஸ்காரம் இருக்கோ அந்த சன்ஸ்காரம் எல்லாம் பிரம்மா பாபாக்குள்ளேயே நிரம்புது. எக் பி புருஷார்த்தி. பிரம்மா பாபா கூட முயற்சியாளராக இருக்கின்றார். அப் கேல் பூரா ஹோத்தா சப்கோ வாபஸ் ஜானா. இப்பொழுது நாடகம் முடிவடைய போகின்றது, அதனால் எல்லாரும் வாபஸ் போகணும். அகர் கோய் யாத் கரே தோ இன்கோ கஹா ஜாத்தா ஹை மன் மனாபவ. இந்த மாதிரி ஞான கருத்துக்களை நாம் நினைவு செய்தால் இது கூட மன் மனாபவ. தும் பச்சே அப் சன்முக் பைட்டே. குழந்தைகளாகி நீங்கள் எதிரில் அமர்ந்திருக்கீங்க.
சன்முக் சுன்னி ஜெய்சா சப் ஜாத்தி ஹே. நேரடியாக வந்து கேட்கும்போது தான் மனசில் நல்லா ஆழமாக பதிவாகின்றது. கடி கடி யாத் கர்த்தே ரஹோ வாபஸ் ஜானா. அடிக்கடி நீங்கள் இதை நினைவு செய்ய வேண்டும். நான் வீட்டுக்கு திரும்பி செல்ல வேண்டும். துமரா மரணே கா டர் நிக்கல் கயா. இப்போ நமக்கு மரண பயம் என்பது நீங்கிவிட்டது. மரணே சே கப் ஹிச்கானா நஹி ஹே. மரணத்தை கண்டு நாம் இப்போ என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. தேஹி அபிமானி பன்னா ஹே. அதற்காக நம்ம என்ன பயிற்சி செய்யணும்? நான் இந்த உடல் அல்ல, நான் ஒரு ஆத்மா. இந்த உடல் நினைக்கும் போது இதை விட்டு போகிறோமேன்னு பயம் வரும். பட் நான் இந்த உடல் அல்ல, நான் ஆத்மா. தேஹி அபிமானி சர்வீஸ் அச்சி கர் சக்கிங்க. ஆத்மா எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் நன்றாக சேவை செய்ய முடியும். ஞானி தோ ஆத்மா சஹே. அதனால் ஞானமுள்ள ஆத்மாக்கள் பாபா சொல்கிறாரு அவசியம் சேவைக்கு தேவையாக இருக்குது. प्रदर्शनी में ध्यानी की सर्विस नहीं ज्ञान की. கண்காட்சிகளில் பட விளக்குன்னு சொல்வதற்கு யோகாவில் சிறந்தவர்கள் விட ஞானத்தை சிறப்பாக சொல்லக்கூடியவர்கள் தான் வேணும். ஏன்னா விதவிதமான மக்கள் வருவாங்க. ஸோ யாருக்கு எப்படி சொல்லணுங்கிறது அந்த புத்திசாலி தன்மை இருந்தால் தான், அந்த ஒரு அலர்ட்னஸ் இருந்தால் தான் அவங்களால நல்லா பட விளக்கம் கொடுக்க முடியும். ஞானி தோ ஆத்மா ஹி பிரிய லக்தா ஹே. பாபா கூட ஞானம் நிறைந்த ஆத்மா தான் பிடிக்கும்னு சொல்கிறார். அச்சா, நல்லது. மீட்டே மீட்டே சிக்கிலத்தை பச்சோं प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. இனிமேலும் இனிமையான வெகுகாலம் காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையான பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே. धारणेकुंडाना मुख्य सारम. नई राजधानी बनाने के लिए बाप की सर्विस में मददगार बनना है. புதிய ராஜ்யத்தை உருவாக்கக்கூடிய இந்த சேவையில் தந்தைக்கு உதவியாளர்களாக ஆக வேண்டும். कांटों को फूल बनाने की सेवा करना. முட்களை மலராக மாற்றுகின்ற சேவை செய்யணும். कम से कम 8 घंटा याद की यात्रा में रहने का अभ्यास कर. குறைந்ததிலும் குறைந்து 8 மணி நேரம் தந்தையினுடைய நினைவில் இருக்கக்கூடிய பயிற்சி பண்ணுங்க. மௌசே हिचकाना नहीं है क्योंकि बुद्धि में है अब घर जाना. மரணத்தை கண்டு நாம் பயப்படக்கூடாது. ஏன்னா நம்முடைய புத்தியில் நினைவிற்கு இப்பொழுது நாம் வீட்டுக்கு செல்ல வேண்டும். वरदानम. स्वयं को विशेष पाठदारी समझ साधारणता को समाप्त करने वाला परम व श्रेष्ठ भव. தன்னைத்தான் விசேஷமான பாட்டதாரி என்று புரிந்து கொண்டு சாதாரண தன்மைகளை समाप्तम செய்யக்கூடிய परम व श्रेष्ठ भव. जैसे बाप परमात्मा ही वैसे विशेष पाठ वचन बच्चे भी हर बात में परम यानी श्रेष्ठ. எப்படி பாபா பரம் ஆத்மாவோ விசேஷமான பாட்டை நடிக்கக்கூடியவர்களோ அதே போல குழந்தைகள் கூட யாரு ஒவ்வொரு விஷயத்திலும் பரம் உயர்வானவர்கள் श्रेष्ठமானவர்கள். सिर्फ चलते फिरते खाते पीते विशेष पाठदारी समझकर ड्रामा की स्टेज पर पाठ बजा. நடந்தாலும் சுற்றினாலும் உணவு உண்டாலும் எந்த செயல்கள் செய்தாலும் நான் விசேஷமான பாட்டதாரி என்று புரிந்து கொண்டு இந்த நாடகத்தினுடைய மேடையிலிருந்து நீங்கள் பார்த்து நடிக்க வேண்டும். हर समय अपना कर्म अर्थात पाठ पर अटेंशन रहे. ஒவ்வொரு நேரமும் நீங்கள் உங்களுடைய செயலில் பார்ட் மேலே கவனம் இருக்கும். விசேஷ் பாட்டுதாரி கபி அல்பேலா நஹி பன் சக்தா. விசேஷமான பார்ட் நடிக்கக்கூடியவர்கள் ஒரு பொழுதும் சோம்பேறியாக ஆக முடியாது. यदि हीरो एक्टर साधारण एक्ट करे तो सब हंसेगा. ஒரு ஹீரோ நடிகன் ஒரு சாதாரணமான நடிப்பு நடித்தால் அந்த செயலை பார்த்து எல்லாம் கேலியாக சிரிப்பாங்க.
इसलिए हर कदम, हर संकल्प, हर समय विशेष हो, साधारण नहीं. ஆதலால் ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு சமயமும் விசேஷமானதாக இருக்க வேண்டுமே தவிர சாதாரணமானது அல்ல. ஸ்லோகன். अपने वृत्ति को पावरफुल बनावो तो सेवा में वृद्धि स्वतः ही होगा. உங்களுடைய உள் உணர்வானது சக்தி நிறைந்ததாக ஆகிவிட்டால் சேவை என்பது தானாகவே வளர்ச்சி அடையும். நல்லது. மாத்தேஸ்வரி சொல்லக்கூடிய சில மகா வாக்கியங்கள் கேட்போம். மாத்தேஸ்வரி ஜிக்கு அன்மோல் மகா வாக்கியம். மாத்தேஸ்வரி அவர்களுடைய விலை மதிக்க முடியாத மகா வாக்கியம். நிரந்தர் யாத் அர்த்தாத் லகாதார் யாத் ரஹே. நிரந்தரமான நினைவு என்பதனுடைய பொருள் லகாதார், துண்டிக்கப்படாத நினைவுகள் இருக்க வேண்டும். देखो परमात्मा का फरमान ही मुझे निरंतर याद करो. பரமாத்மாவுடைய கட்டளையே என்ன? என்னை நிரந்தரமாக நினைவு செய்யுங்கள். आप निरंतर शब्द का भी रहस्य समझना पड़ेंगे. அந்த நிரந்தரம் என்ற சப்தத்தின் ரகசியத்தை, அந்த சப்தத்தின் பொருளை புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தர் कहा जाते उसमें उसको जिसमें कोई अंतर ना हो, लगातार योग रखे. நிரந்தரம் என்று எதனை சொல்லப்படுகின்றது என்றால், அந்த நினைவுகளில் வேற எந்த விதமான மாற்றங்கள் என்பது இல்லாமல் முழுமையாக இருக்க வேண்டும். லகாதார், தொடர்ந்து இருக்க வேண்டும், துண்டிக்கப்படாமல் இருக்க வேண்டும். जिसमें खंडन न पड़े उसे अटूट योग कहा जाता. அந்த துண்டிக்கப்படாத நினைவுதான் என்ன சொல்லப்படுகின்றது? நிரந்தரமான யோகம் என்று சொல்லப்படுகின்றது. अपरमात्मा प्रतिज्ञा करते अगर मुझे निरंतर याद करेंगे तो मैं तेरे किए हुए पास्ट विक्रमों को भस्म करूँगा. இப்போ பரமாத்மா குழந்தைகளாக நம்மகிட்ட ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன உறுதிமொழி கொடுக்குறாரு? நீங்கள் என்னை நிரந்தரமாக நினைவு செய்தீர்கள் என்றால் நீங்கள் கடந்த காலத்தில் செய்த அனைத்து பாவங்களையும் நான் பஸ்பம் செய்து விடுவேன். तो एक ज्ञान उग्र जिसमें विक्रम दगद होता है. एक बाप धर्मराज भी है जब वह सजा द्वारा विक्रम विनाश करा सकता है. तो बाबा के पास प्यार का भी कोई तरीका होगा ना. இந்த ஞானத்தை நம்ம புரிந்து கொண்டால் நம்முடைய பாவ கர்மங்கள் எல்லாமே என்ன ஆகிடும்? பஸ்பமாயிடும். ஏன்னா பாபா நமக்கு தர்மராஜாவும் இருக்கார். அவர் தண்டனையின் மூலமாகவும் நாம் செய்த பாவங்களை பஸ்பம் செய்ய முடியும். ஆனால் அவர் அன்பு கடலானவர். அதனால் அவர் அன்பு இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால என்ன சொல்கிறாரு? நமக்கு ப்ராமிஸ் பண்ணுறாரு, குழந்தையிலே நீங்கள் என்னை எப்போவுமே நினைங்க, நான் உங்களுடைய பாவத்தை பஸ்மம் செய்கிறேன். तो जो उनका प्रैक्टिकल आए बच्चे बने उनको फिर एक फरमान देते, बच्चे मन मना भव, निरंतर मुझे याद करने से तुम विक्रमाजीत बनेंगे. நடைமுறையில் யார் சிவ தந்தைக்கு குழந்தையாக ஆகியுள்ளார்களோ அவர்களுக்கு பாபா கட்டளையிடுறார். என்ன கட்டளையிடுறாரு? குழந்தைகளே, மன்மன பவ, நிரந்தரமாக நீங்கள் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் பாவ கர்மங்கள் மீது வெற்றி அடைவீர்கள். தர்மராஜ் கி தண்ட் से बचाई. தர்மராஜனுடைய தண்டனையிலிருந்து நீங்கள் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். परमात्मा के पास विक्रम विनाश कराने की दो तरीका है. பரமாத்மாவிடம் பாவ கர்மங்களை அழிப்பதற்குண்டான 2 வழிமுறைகள் உள்ளன. ஹே சஜாவசி பவித்ர பனானிக்கு தரிக்காகே. ஒன்று தண்டனையின் மூலமாக தூய்மையாக ஆகும் வழிமுறை. दूसरा है योग लगाने से पवित्र बनने की तरीका. மற்றொன்று யோகம் செய்வதன் மூலமாக தூய்மையாகும் வழிமுறை. जिसमें पाप नाश होता है. அதன் மூலமாக பாவங்கள் அழிந்து விடுகின்றது. அவர் ஜீவன் முக்தி का पद प्राप्त. பின்னர் ஜீவன் முக்தி என்ற பதவியை பிராப்தம் அடைகிறார்கள். दुख की आगमन से छूटने के लिए परमात्मा की याद के सिवाय कोई उपाय है ही नहीं.
இந்த துக்கம் என்ற சுழற்சியிலிருந்து நாம் விடுபட வேண்டுமென்றால் பரமாத்மாவின் நினைவை தவிர வேறு எந்த ஒரு வழிமுறையும் இல்லை. அச்சா, ஓம் சாந்தி. நல்லது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நமது மகிழ்ச்சி நமது கைகளில்தான் உள்ளது, பிறர் கைகளில் அல்ல. இன்று எது நடந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று உறுதி கொள்வோம். Happiness is in our hands, not in others. Let us make a promise that we will be happy today no matter what happens.